வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் ஜிலீப்பில் கைது செய்யப்பட்ட 23 வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட உள்ளனர். சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல், விதிமீறல்களை தடுப்பது மற்றும் போக்குவரத்து ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு துறைகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை ஜிலீப்பல் சுயோக் பகுதியில் உள்ள தொழில்துறை பட்டறைகளை குறிவைத்து விரிவான ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் மற்றும் குவைத் நகராட்சியின் ஒருங்கிணைப்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் போக்குவரத்து ஒழுங்குமுறை விவகாரங்களுக்கான பொது போக்குவரத்து துறையின் உதவி இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் பாடர் காசியல் கட்டான் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த பிரச்சாரத்தின் போது 55 பல்வேறு போக்குவரத்து மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குடியிருப்பு சட்டங்களை மீறியதற்காக 23 நபர்களை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக நாடு கடத்தப்படுவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக வணிக மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளை மீறி செயல்படும் பட்டறைகளுக்கு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 7 மேற்கோள்களை வெளியிட்டிருக்கிறது. குவைத் நகராட்சி பொது இடங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கும் சுரண்டுவதற்கும் 8 கூடுதல் மேற்கோள்களை பதிவு செய்திருக்கிறது. பொது ஒழுங்கை பேணுதல், சாலை பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் அனைத்து வகையான சட்ட மீறல்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து நிவர்த்தி செய்தல் ஆகியவற்றில் உள்துறை அமைச்சகத்தின் உறுதியான உறுதிப்பாட்டை இந்த கூட்டு ஆய்வு பிரச்சாரங்கள் பிரதிபலிக்கின்றன என்று பொது போக்குவரத்து துறை வலியுறுத்தியிருக்கின்றது. குவைத்தில் ஓவர் டேக்கிங் வரம்புகளை மீறினால் 2 மாத வாகன பறிமுதல் செய்யப்படும். முந்தி செல்லும் வரம்புகளை மீறுதல், வேண்டுமென்றே போக்குவரத்தை தடுத்தல், பொதுச்சாலைகளை தடுத்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான விதிமீறல்களுக்கு 2 மாத காலத்திற்கு வாகனங்களை பறிமுதல் செய்ய பொது போக்குவரத்து துறை ஒரு புதிய நிர்வாக சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பறிமுதல் காலம் முடிந்த பிறகு குற்றவாளிகள் 15 குவை தீனார் முதல் 20 குவை தீனார் வரை அபராதம் செலுத்த வேண்டும். 2025ஆம் ஆண்டின் நிர்வாக சுற்றறிக்கை எண் 9 என்ற சுற்றறிக்கை நேற்று அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்ததாக பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆபத்தான முறையில் முந்தி செல்வது மற்றும் போக்குவரத்தை தடுப்பது உள்ளிட்ட மீறல்களுக்காக 2 மாத சிறை தண்டனை அபராதம் இந்த வார தொடக்கத்தில் ஏற்கனவே அமுல்படுத்தப்பட்டதாக வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை இப்போது சட்டவிரோத வாகன நிறுத்தம் மற்றும் பொது வாகன நிறுத்தும் இடங்களில் வேண்டுமென்றே தடை செய்தல் ஆகியவற்றை உள்ளடக்கி அபராதத்தை நீட்டிக்கிறது. இது சமீபத்திய மாதங்களில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. குவைத் 2130 முன்னாள் பிரிவு 8 பயனாளிகளுக்கு சமூக உதவிகளை வழங்குகிறது. சட்டப்பூர்வ அந்தஸ்தில் திருத்தங்கள் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட மற்றும் முன்னர் பிரிவு 8 விதிகளின் கீழ் உள்ளடக்கப்பட்ட 2130 பயனாளிகளுக்கு 2025 செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான சமூக உதவித்தொகைகளை சமூக விவகார அமைச்சகம் வழங்கியுள்ளதாக துணை செயலாளர் டாக்டர் காலித் அல் அஜ்மி புதன்கிழமை அறிவித்திருக்கின்றார். உள்ளூர் வங்கிகளுக்கு நிதியை மாற்றுவதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அல் அஜ்மி ஒரு செய்திக்குறிப்பில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். வரும் நாட்களில் பயனாளிகளின் கணக்குகளில் வைப்புத் தொகை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை அரசியல் தலைமையின் உத்தரவுகள் மற்றும் உதவி அதன் சரியான பெறுநர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்கான அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த வகையில் பயனாளிகளின் கோப்புகளை மதிப்பாய்வு செய்வதற்கான விரிவான திட்டத்தை அமைச்சகம் சமீபத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இது தேவையான நடைமுறைகளின் தீவிரத்தன்மை மற்றும் இணக்கத்தை உறுதி செய்கிறது மற்றும் உதவி வழிமுறைகள் மீதான கட்டுப்பாட்டை இருக்குதல், பயனாளிகளின் தரவை புதுப்பித்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களை சமூக நலன்கள் தொடர்பாக குவைத் பெண்களைப் போலவே நடத்துதல் ஆகியவற்றுக்கான விரிவான முயற்சிகளின் விளைவாக இந்த நிதியுதவி அளிக்கப்படுவதாக அல் அஜ்மி விவரித்திருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 41.01 குவை தீனார்கள் ஆகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.60 குவை தீனார்கள் ஆகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 35.88 குவை தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.75 குவை தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தினார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.58 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தினார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.81 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தினார் ஒன்றின் பங்களாதேஷி பெறுமதி 399.60 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.